இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கான டெக் நியூஸ் பார்க்க போறோம். டெய்லி டெக் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி டெக் நியூஸ் பார்க்கும்போது இன்னைக்கான டெக் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விவோ X200 அதோட இப்போ டிசைன் லீக் ஆயிருக்கு. விவோ X100 200 சீரிஸ், விவோட ஃபிளாக்ஷிப் சீரிஸோட டிசைன்ஸ் லீக் ஆயிருச்சு. இதை வந்து யார் லீக் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, அவங்களோட பிராண்ட் ப்ராடக்ட் மேனேஜர் தான் இப்போ வந்து இந்த டிசைனை லீக் பண்ணிருக்காரு. இது எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ போட்டோஸ்லாம் வந்திருக்கு. இதை வந்து அவங்க X100 வச்சு சைட் பை சைட் கம்பேர் பண்ணிருக்காங்க. X100 போல இல்லாம விவோ X200 கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளாட்டட் டிசைனா இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து கேலக்ஸி S24 சீரிஸ் எப்படி இருந்துச்சோ அதே போல இருக்க போது பிளாட் அண்ட் கர்வ்டு எட்ஜ் அண்ட் கர்வ் டிஸ்பிளேவா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக்கை பொறுத்த வரைக்கும் பிளாட்டா இருக்கு, எட்ஜ்ல பொறுத்த வரைக்கும் கர்வ்டா இருக்கு. அதுக்கப்புறம் கர்வ் டிசைன் டிஸ்பிளேவா கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தின் பெசிலஸ் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, X200 Pro மாடல்ல வந்து கர்வ்டு ஸ்கிரீன் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவோ X200 சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா, விவோ X200ல என்ன கொடுத்துருக்காங்க 6.3 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வரப்போது. OLED LTPO 1.5K ரெசல்யூஷன் கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வரப்போது. X200 Pro பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் அல்லது 6.8 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட 80 LTPO மைக்ரோ கர்வ் டிஸ்பிளே வரப்போது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் X200 சீரிஸ் ஃபுல்லாவே வந்து டிமென்சிட்டியோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான டிமென்சிட்டி MediaTek Dimensity 9400 சிப்செட் தான் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் விவோ X200 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 50 MP OIS கொண்ட பிரைமரி கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா வைட் சென்சார் 70 mm பெரிஸ்கோப் டெலகோபோட்டோ சென்சார் 3x ஆக்டிவல் ஜூமோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும் 50 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், அதுக்கப்புறம் 200 MP பெரிஸ்கோபி லென்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் விவோ X200 பொறுத்த வரைக்கும் 5600 mAh வந்து இது பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து 90 வாட்ஸ் வைடு சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. X200 பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அல்லது 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் 14 சைனாவில் ரிலீஸ் ஆக போகுது. சைனாவில் ரிலீஸ் ஆன போன் கிட்டத்தட்ட லேட்டர் த இயர் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சைனாவுக்கு அப்புறம் வந்து குளோபல், அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பார்க்கக்கூடிய நியூஸ் கேட்டீங்கன்னா, FunTouch OS இப்போ 15 இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எந்தெந்த போனுக்கு Android 15 பேஸ் பண்ணி FunTouch OS 15 கொண்டு வந்திருக்காங்க. இது எந்தெந்த போனுக்கு ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. விவோட X100 சீரிஸ்க்கும் விவோட X Fold 3 Proவுக்கும் அதுக்கப்புறம் IQ சீரிஸோட IQோட ஃபிளாக்ஷிப் போனான IQ 12க்கும் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம் கொண்டு வந்திருக்காங்க FunTouch OS 15ல. அதுக்கப்புறம் ஆர்ஜின் அனிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க, வால்பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க, நியூ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, நியூ ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க, சூப்பர் விஜெட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பாப்அப் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் AI கொண்டு வந்திருக்காங்க. AI மூலமா நீங்க வந்து ஆல்பம் கொண்டு வந்திருக்காங்க. AI போட்டோ என்கேஜ் கொண்டு வந்திருக்காங்க. AI போட்டோ கிளீனப் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்பம்ல வந்து தேவையில்லாத போட்டோ வந்து கிளீன் பண்றதுக்கு AI மெத்தட கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் FunTouch OS ஓட குயிக் ஃபீச்சர்ஸ். இதுதான் வந்து அடுத்தடுத்த போன்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம நியூ ஃபீச்சர் பிரைவசி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கால் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் இயர்பீஸ், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், வால்யூம் ப்ரொடக்ஷன், அது மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை ஆப்டிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த போன் வந்து எப்பப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, விவோட போனுக்கு FunTouch OS 15 வந்து போன் செட்டிங்ஸ்ல நம்ம போய் சிஸ்டம் அப்டேட்ல மூலமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட வந்து இது என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எப்பப்போ ரோல் அவுட் பண்ண போறாங்கன்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Redmi Note 14 Pro Plus குளோபல் வேரியண்டோட கேமரா டீடைல்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். Redmi Note 14 Pro Plus அப்படின்ற போன் சைனாவில் டெபியூட் பண்ணிட்டாங்க. இதோட கேமராவோட குளோபல் வேரியண்டோட கேமரா சேஞ்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட கேமராவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியும். இது ஹைப்பர் OS ஓட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா,
சாம்சங்கோட சென்சார் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்சங்கோட 200 MP சென்சார் தான் வரப்போகுது. 1/1.4 இன்ச்சுக்கான சென்சார் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நினைச்சீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்க போது, HDR இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து அடுத்ததா வந்து இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா சோனியோட 50 MP கேமரா ஒன்று வரப்போகுது. IMX882 அப்படின்ற சென்சார் வரப்போகுது. அதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 1/1.96 இன்ச்சுக்கான சைஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்டரி கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 MP சோனி IMX355 அப்படின்ற சென்சார் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 120 ஃபீல்டு வியூ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இது அல்ட்ரா வைட் சென்சாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Xiaomiயோட 2 MP ஒரு கேமரா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 கேமரா தான் இப்போ வந்து 14 சீரீஸை பொறுத்த வரைக்கும் வரப்போகுது. அதுக்கான வந்து நம்பர்ஸ்லாம் இப்போ லீக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 14 ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேமரா வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ ப்ளஸை பொறுத்த வரைக்கும் 200 MP சாம்சங் சென்சார், HP3 சென்சார் வரப்போது. அதுக்கப்புறம் வந்து 50 MP ஆம்னி விஷனோட OVXA 8000 சென்சார் வரப்போது. இது வந்து 1/1.55 இன்ச்சுக்கான சென்சார் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் கேமராவா 2 MP ஒன்று வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து 14 ப்ரோவுக்கும் ப்ரோ பிளஸ்க்கும் வரக்கூடிய கேமரா மாடல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 14 ப்ரோ சீரிஸ், ப்ரோ பிளஸ் இது ரெண்டுத்துலயும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 14 ப்ரோ பிளஸை பொறுத்த வரைக்கும் 7S Gen 3யோட வரப்போகுது. அதுக்கப்புறம் 14 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 அல்ட்ரா சிப்போட வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலயும் வந்து OLED பேனல் 1.5K ரெசல்யூஷனோட HDR சப்போர்ட்டோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் வரப்போகுது. ரெண்டு போன்லயும் IP69 வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Realme GT7 Pro அதோட டிசைன்ஸ் லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம OnePlus 13ஓட லான்ச் டீடைல்ஸ் அதோட டிசைன்ஸ் அப்படின்றதெல்லாம் லீக் ஆயிருக்கு. அதை பத்தி ரெண்டுத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். Realme GT7 Pro and OnePlus 13 Pro லான்ச் இப்போ வந்து நெருங்கி இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Realme GT Pro and OnePlus Realme GT7 Pro and OnePlus 13 பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாசம் கொண்டு வர போறாங்க. அக்டோபர் மாசத்துல OnePlus 13ஓட சீரிஸோட லான்ச் இருக்க போது. Realmeயோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ் Realme GT7 Pro பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Realme GT Pro பொறுத்த வரைக்கும் என்ன கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் எட்ஜஸ் டிஸ்பிளே கொண்டு வர போறாங்க. இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Gen 4 அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Realme GT7 Pro பொறுத்த வரைக்கும் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh கொண்ட விக்கர் பேட்டரியை கொண்டு வர போறாங்க. இது வந்து 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே போல OnePlus 13ல என்னென்ன கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2K OLED கொண்ட 6.8 இன்ச் கொண்ட 2K OLED 10-bit LTPO மைக்ரோ கர்வ் டிஸ்பிளே கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சிப்செட் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Gen 4 சிப்செட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன கேமரா கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 50 MP Sony LYT அப்படின்ற 808 மெயின் சென்சரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரியா சோனியோட 50 MP LYT 600 பெரிஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள்ன்ற மாதிரி 3 கேமரா பேக்ல வரப்போகுது OnePlus 13 பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் OnePlus 13 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 6000 mAh கொடுத்துருக்காங்க. அதை பவர் பண்ணா 100 வாட்ஸ் வயர் சார்ஜரும் 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi 15 Ultra வந்து இப்போ வந்து சில சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. அதன் மூலமாக சில டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கிடைச்சிருக்கு. அதை நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். Xiaomi 15 Ultraவில் வந்து என்ன சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க EEC அப்படின்ற ஒரு சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கீங்கன்னா அதோட அடுத்த ஸ்பெக் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த EE டீடைல்ஸ் சர்டிபிகேஷன் எங்க வாங்கியிருக்காங்கன்னா ரஷ்யா அண்ட் அதர் ரஷ்யன் மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்றதுக்காக வாங்கி Xiaomi 15 Ultraவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன Xiaomi 14 Ultra குளோபல் மார்க்கெட்ல எப்படி வந்துச்சோ அதே போலதான் Xiaomi 15 Ultraவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாசம் அடுத்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான EEK என்ற சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இந்த 15 Ultraவில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2K மைக்ரோ கர்வ்டு கொண்ட டிஸ்பிளே தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 4 தான் வரப்போகுது. சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா 24 GB RAM வேரியன்ட் வரைக்கும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 200 MP வந்து
டெலிஃபோட்டோ லென்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 10x ஆப்டிகல் ஜூமோட வரப்போது, கிட்டத்தட்ட லார்ஜர் சென்சரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6200 mAh பேட்டரி வரப்போது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர் வாய்ஸ் 2.0 ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து 15 அல்ட்ராவோட இப்போதைக்கு வந்த ஸ்பெசிஃபிகேஷன். ஃபியூச்சரில் இதை வந்து அப்டேட் ஆகலாம். அது அப்டேட் ஆகும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் ஹானர் மேஜிக் 7 சீரிஸ் வந்து இப்போ சில சர்டிபிகேஷன்ல வாங்கியிருக்காங்க. அதனால வந்து அதோட டீடைல்ஸ்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல என்னென்ன வரப்போகுதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஹானர் மேஜிக் 7 சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்கன்னா, இது வந்து சர்டிபிகேட் வாங்கினது மூலமாக இதோட பேட்டரி பேக்கப் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த 3Cன்ற சர்டிபிகேட் லிஸ்டிங்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால இது வந்து 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சைனால பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த 3C சர்டிபிகேட்ல ஹானர் மேஜிக் 7 சீரிஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 100 வாட் ஒயர் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் 7 Pro அண்ட் 7 ஹானர் 7 மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் 7 Pro 7 மேஜிக் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து 7 மேஜிக் அல்டிமேட் அப்படின்ற மாதிரி 3 ஃபோன் வரப்போகுது. இந்த 3 ஃபோனுக்கும் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் அடுத்த மாதம் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இது ஸ்னாப்டிராகன் 8 Gen 4 சிப்செட்டோட தான் லான்ச் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீட்டெயில்ஸ் இது அளவுக்குலாம் லீக் ஆயிருக்கு. மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் லீக் ஆகும் போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இந்தியாவில இருந்து ஒரு போன் வரப்போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா பிராண்டான லாவோட பிளாக்ஷிப் சீரிஸ்னா அக்னி 3 5G அப்படின்ற போனை வந்து இப்போ கொண்டு வர போறாங்க. அது எப்போ வரப்போகுது, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸோட வரப்போகுது அப்படின்ற நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லாவா அக்னி 3 5G அப்படின்ற போன்ஸ் இதில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நம்ம அக்டோபர் மாதம் லான்ச் ஆக போகுது. அது லான்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து அமேசானை பேஸ் பண்ணி வரப்போகுது இந்த லாவா போனு. இதை வந்து ட்விட்டர்ல போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சிப்செட் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 சிப்செட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமராவோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 12 மணிக்கு வந்து நம்ம அமேசான் எக்ஸ்க்ளூசிவா இந்த போனை நீங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 50 MP OIS கொண்ட போன் வரப்போது. இதுல வந்து 6.7 inch கொண்ட Full HD Plus டிஸ்பிளே வரப்போது. 120 Hz refresh rate வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் என்ன இருக்க போது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் வந்து 8GB RAM 256GB மாடலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 ல இருந்து 30K குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கிளியர் கட் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல போனா வரும். இதை மேற்கொண்டு ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீல் பண்ணும்போது நம்மளும் ரிவீல் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதுல வந்து என்ன பேட்டரி பேக்கப் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 66 வாட் சார்ஜிங்கான இருக்க போது. கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 5000 mAh பேட்டரி பேக்கப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா போனும் இப்போ 5000 பேட்டரின்றது நார்மலி ஆயிட்டு, அதனால இதுலயும் அதான் வரலாம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, OnePlus தரப்புல இருந்து OnePlus 13க்கான அபிஷியல் டீசர்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சில டீடைல்ஸ்லாம் நம்ம OnePlusல 13ல என்னென்ன வரப்போகுதுன்ற மாதிரியும் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் Lenovo தரப்புல இருந்து Lenovo Tab ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த டேப்ல என்னென்ன வருது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். Lenovo Tab Legion Tab ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட நேம் என்னன்னா Lenovo Legion Tab Y700 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 8.8 இன்ச்சுக்கான டிஸ்பிளே இருக்க போது. LCD ஸ்கிரீன் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதோட ப்ராசஸர் என்னன்னு கேட்டீங்கன்னா, Snapdragon 8 Gen 3 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 13 MP-க்கான மெயின் கேமரா இருக்க போது, 8 MP-க்கான ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமரா இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து டால்பி அட்மாஸோட வரப்போது, 2 ஸ்பீக்கரோட வரப்போது, Wi-Fi 6E ஓட வரப்போது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் வெர்ஷனான 5.4 வரப்போது. USB Type-C பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபியூச்சர் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 3.2 Gen கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6550 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்றது தெரிஞ்சுக்க இந்த Lenovo Legion Tab Y700 பொறுத்த வரைக்கும் இது வந்து
கிட்டத்தட்ட சைனீஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2899 யுவானுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவே அமெரிக்க டாலர் மதிப்புல பாத்தீங்கன்னா $413 கொண்டு வந்திருக்காங்க. இது இந்திய மதிப்புல எவ்வளவு வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா வரப்போகுதுன்னு கேட்டீங்க 35,630 ரூபாய்க்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 12 GB RAM வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 256 GB மாடல் வரப்போகுது. இதுவே வந்து 16 GB RAM 512 GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய்க்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட அக்டோபர் 25ஆம் தேதி வரப்போகுது. இது எதுக்கு போட்டியாக வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா OnePlus டேபுக்கு போட்டியாக கிட்டத்தட்ட 40,000 ரேஞ்சில் இருக்கிற OnePlus டேபுக்கு போட்டியாக இது வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இது இந்த வருஷம் எண்டில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் அப்படின்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் எண்டில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹானரோட பேடு இப்போ வந்திருக்கு. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஹானர் பேட் X8 வந்திருக்கு. இது வந்து கிட்ஸ் எடிஷன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த டேப்லெட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது கிட்ஸுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ல கொண்டு வந்த டேப். இது வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 11 இன்ச்சுக்கான டிஸ்பிளே இருக்கு. இது 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. அதுக்கப்புறம் 400 பிரைட்னஸ்க்கான நிட்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ கம்ஃபர்ட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 64 GB ஸ்டோரேஜ் 128 GB ஸ்டோரேஜ் 2 வேரியன்ட் வரப்போது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 680 வரப்போது. 4G வேரியன்ட் தான். இது கேமரா பொறுத்த வரைக்கும் 5 MP பேக் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் 5 MP கொடுத்திருக்காங்க. இது என்ன சைல்ட பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால இது வைஃபை வேரியன்ட் தான். இது மட்டும் இல்லாம ஆடியோக்கான 4X4 ஃபீச்சர்ஸ் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா லான்ச்டு பிரைஸா வந்து எவ்வளவு இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம். MRP வந்து 14,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. லான்ச் பிரைஸா கிட்டத்தட்ட நம்ம 11,000 ரூபாய்க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அவைலபிளா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐடெல்ல இருந்து ஆல்பா 2 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூடூத் காலிங் வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. ஐடெல் தரப்புல இருந்து ஒரு வாட்ச் அப்படின்றது இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதுல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க 2.0க்கான HD கொண்ட பிக்கர் ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்காங்க. 500 நெட்ஸ் பிரைட்னஸ் போகுது. அதுக்கப்புறம் 150+ வந்து ட்ரெண்டியான வாட்ச் பேச்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. வாட்ச் வந்து கிரவுண்ட் மெத்தட்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கு, குயிக் டயல் பேட் இருக்கு, 100% ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் IP68 இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு, ஹெல்த் மானிட்டர் இருக்கு, ஹார்ட் ரேட் இருக்கு, அதுக்கப்புறம் SP ஓட் இருக்கு, ஸ்லிப் மானிட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் அதர் ஃபீச்சர் கேமரா கண்ட்ரோல் இருக்கு, ஃபைண்ட் ஃபோன் இருக்கு, மியூசிக் கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து 270 mAh பேட்டரி இருக்க போது கிட்டத்தட்ட 7 days பேட்டரி லைஃப் கொண்டு வந்திருக்காங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஐடெல் தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கோல்டு கலர் அண்ட் பிளாக் அண்ட் டார்க் ப்ளூன்ற மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஐடெல் தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்க இந்த போனை வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணுவான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஐடெல் தரப்புல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐடெல் தரப்புல இருந்து இப்போ வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா போட்ரானிக்ஸ் தரப்புல இருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு வேக்கம் கிளீனர் கொண்டு வந்திருக்காங்க. போட்ரானிக்ஸ் தரப்புல இருந்து மார்க்கோப் அப்படின்ற மாதிரி ப்ரோ 2-in-1 கார்ட்லெஸ் வேக்கம் கிளீனர் கொண்டு வராங்க. நீங்க ஒயர்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்த வேக்கம் கிளீனர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேக்கம் கிளீனர் ஏர் ப்ளோயர்னு சொல்லலாம். இது வந்து ஹேண்டில் ப்ராப்பர்லி ஹேண்டில் பண்ண யூஸ் கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது கூட என்ன கேட்டீங்கன்னா 10,000 பவர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக்ஷன் பவர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு குப்பையை இழுக்கிற பவர். அதுக்கப்புறம் ரீசார்ஜபிள் பேட்டரி டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1 year வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1899 ரூபா லான்ச்சிங் பிரைஸா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங் அமேசான்ல பொறுத்த வரைக்கும் 1899 ரூபாய்க்கு இருக்கும் இந்த பிரைஸ். இப்போ வந்து லிமிடெட் ஆஃபரா வந்து 1799 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். லிமிடெட் ஆஃபர். இது எந்த அளவுக்கு லிமிடெடா இருக்க போகுதுன்றதுல நீங்க அதிகமா நீங்க பர்ச்சேஸ் நார்மலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணா கிட்டத்தட்ட 1900 ரூபாய்க்கு இது போயிடும். நம்ம இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓப்போவோட கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் சப்போர்ட் போனோ அதோ TWS டேமேஜ் ஆச்சு அதை சர்வீஸ் பண்ற சப்போர்ட் அவங்களோட கவுண்டர் பாயிண்ட் மூலமா எவ்வளவு கொடுக்குறாங்க. இதுக்கான ஸ்கோர் எவ்வளவு வந்திருக்கு 62% வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஓப்போ நீங்க வந்து நிறைய இடத்துல இந்தியாவில் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய
நிறைய இடத்துல அவங்க கவுண்டர் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அதன் மூலமா அதுல வந்து கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களோட ஓல்டு மாடல் வந்து டிவைஸ்லாம் வந்து நீங்க வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அதை நீங்க சர்வீஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு கவுண்டர் பாயிண்ட்க்கு எடுத்து போனீங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க வந்து ஓவராலா சொல்லிடுவாங்க. இதனால நீங்க வந்து அதன் மூலமா நீங்க வந்து கஸ்டமர் அவங்க கிட்டத்தட்ட 62% கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றதாக சொல்லியிருக்காங்க. 100ல வந்து ஒரு 62 கஸ்டமர் வந்து ஓப்போ கவுண்டர் பாயிண்ட்க்கு அவங்களோட ப்ராடக்ட் எடுத்துட்டு போனா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுது அப்படின்ற மாதிரி இப்போ டீடைல் கிடைச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.